போட்ட உடனே புருஷன் வீட்டுக்கு வருது. வந்த உடனே அங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இனிமே உங்க அப்பா அம்மா அவங்க கிடையாது, இவங்கதான் உங்க அப்பா மாதிரி. மாமா அப்பான்னு சொல்ல வாய் வராது, அப்பா மாதிரி மாமா. இவங்கதான் உனக்கு அத்தை அம்மா மாதிரி. இதுவெல்லாம் தங்கச்சி நாத்தனாரு தங்கச்சி மாதிரி தம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு ஆண் பிள்ளை உங்க வீட்டுல இருந்துட்டு உங்க வீட்டை இழந்தீங்களா? உங்க அப்பா அம்மா இழந்தீங்களா? உங்க மண்ணை இழந்தீங்களா? உங்க விவசாயத்தை இழந்தீங்களா? எதங்க இழந்தீங்க ஆண்கள்? ஆனா என் பெண்கள், என் பொம்பளை பிள்ளை 3 முடிச்சு சமுதாயத்துக்காக போட்டுக்கிட்டு புருஷ வீட்டுக்கு வரா இல்லையா? வந்தா நான் அடிச்சு சொல்லிட்டு போறேங்க. எதுல இருந்து சொல்லிட்டு போறோம் சொல்லணும், பதில் சொல்லணும். இதுக்கு அவ 6 மாசமோ ஓராண்டோ பிரச்சனை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனவொடனே ஏத்துக்க மாட்டாங்க சீக்கிரம். அப்ப எங்க தெரியுமா, யார் தெரியுமா அனுசரிச்சு போனோம்? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவனும் அந்த மாமனாரும் மாமியாரும் அனுசரிச்சு போனா உன் குடும்பம் கோயிலாக மாறும், உன் குடும்பம் கோயிலாக மாறும். புரியுதுங்களா? சாதாரண ரோஜா செடி, விவசாய பூமி இதெல்லாம் ரோஜா செடி எடுத்து போய் பக்கத்துல நடுங்களேன், அப்படியே வேர் மட்டும் எடுத்து போய் நடுங்களா, நடுமா வளருமா? வளருமா? விவசாயம் பண்றவங்க தானே, வளருமா? வெறும் வேற மட்டும் இருக்கக்கூடிய ரோஜா செடியை எடுத்துட்டு போய் நட்டு பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் வளராது. இங்க இருக்கக்கூடிய தாய் மண்ணோடு சேர்த்து எடுத்து போய் பக்கத்து ஊர்ல நடுங்க,